எனது போராட்டம் சில கருத்துக்களுக்கு எதிரானது. பிறப்பினால் உயர்வு தாழ்வு என்னும் கருத்துக்கு நான் எதிரானவன். எந்த ஒரு மனிதனும் பிறப்பினாலோ ஜாதியினாலோ நிச்சயமாக மதிப்பிடப்படக்கூடாது. மாறாக அவர்களின் செயல்களினாலும் திறமையினாலும் மதிக்கப்பட வேண்டும். ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு அன்பு பாத்தீங்களா? ரெண்டு அன்னப்பறவைகளும் தனித்தனியாயிடுச்சு. உதாரணம் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? ஐயா, இவங்க ஜாதியில எல்லாம் காக்கா கூட பிறக்காது. அன்னப்பறவை எல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கெல்லாம் எதுக்காக இப்படி பண்றீங்க? எங்களை வாழ விடுங்க. அம்மா வேணாமா. எங்க பாரு பீம்ராவ், வண்டி போடுறது உன் தலையெழுத்த மாத்த முயற்சி பண்ணாத. இங்க பாரு, நாங்கெல்லாம் ஏன் இப்படி பண்றோன்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறல? அப்ப கேளு. நீங்கெல்லாம் சேர்ந்து உங்களோட தகுதி தராதரத்தை மீறி எங்க சமுதாயத்தோட பிரச்சனையில தலையிட முயற்சி பண்ணீங்க. அதுக்கு தான் சும்மா இருந்த எங்களை உசுப்பேத்தி விட்டது நீங்க தான். எங்களை உசுப்பேத்துனா என்ன ஆகும்னு தெரியணும்ல. இனி உன் புருஷனுக்கு ஜெயில் வாழ்க்கை தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவனுக்கு பொருத்தமான இடம் அதுதான். எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. என்ன பண்ணியாவது அவரை நாங்க வெளியே கூட்டிட்டு வந்துருவோம். ஓஹோ, அப்ப நீங்களே வெளியில எடுத்துட்டு வாங்க அகில் சார். சரியா? அம்மா, வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போனா அப்பா இருக்க மாட்டாரு. வாங்கம்மா, வாங்க. அட, வகுப்பாசிரியர் ஐயா, நீங்களா வந்துட்டீங்களா? வணக்கம் ஆசிரியர் ஐயா. என்னோட சஸ்பென்ஷன் முடிய போகுது, அதான் திரும்ப சேர வந்தேன். அப்படியா? சரி. என்னாச்சுங்க ஐயா? ஏன் கவலையா இருக்கீங்க? என்ன பண்றதுங்க ஐயா, அந்த பீமராவ் இருக்கானே, அவனோட அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன? தேவையில்லாம அந்த பொம்பளைக்கு எதுக்காக இவங்க இறுதிச் சடங்கு செய்யணும்? ராம்ஜியும் அந்த குடும்பமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கவே கூடாது. அது சரி, அவங்க என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்க? ஐயா, மொத்த கிராமமும் ராம்ஜிக்கு எதிராக புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அது சரிதான் ஐயா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது நீங்க யார் பக்கம் பேசுனீங்க? ஆசிரியர் ஐயா, நீங்களே உண்மையை சொல்லுங்களே. நீங்க அங்க தானே இருந்தீங்க. ஆமா ஐயா, சொல்லுங்களேன். சொல்லுங்க. அண்ணே, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. பதில் சொல்லுங்க ஐயா. நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது யாருக்கு ஆதரவா பேசுனீங்க? நீங்க கிளம்புங்கண்ணே. நான் என்ன பண்ணுவேங்க ஐயா? உண்மையை சொல்லவும் முடியல, பொய் சொல்ற பாவத்தை என்னால பண்ணவும் முடியல.
இந்த மாதிரி விஷயத்துல படிச்சவங்க எல்லாம் விவரமா தான் நடந்துக்கிறாங்க. தங்களுடைய தவறுகளை பாவம் அது இதுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. ஆசிரியர் ஐயா, நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி ராம்ஜி ஒரு அப்பாவின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காதுல்ல. பாருங்க, நீங்க ஒரு நேர்மையான பள்ளிக்கூட ஆசிரியர். நீங்க மட்டும் சொல்லியிருந்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா கேட்டிருந்திருப்பாரு. மனப்பூர்வமா சொல்றேங்க ஐயா, நான் உண்மையா சொல்லதான் ஆசைப்பட்டேன். ஆனா அங்க ஊர் பெரிய மனுஷங்களா இருந்தாங்களே, நான் பயந்துட்டேன். ஆனா இப்ப அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா ஒருவேளை நானும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். விடுங்க ஐயா. ஐயா ஐயா இனி என்ன ஆகும்? இனி என்னவாகும்? பணத்துக்கும் சக்திக்கும் நடுவுல ராம்ஜி செஞ்சதெல்லாம் தப்புன்னு தான் ஆகும். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சூழ்நிலையை சாதகமாக்கிக்குவாங்க. எப்பவும் போல ராம்ஜி மாதிரி பாவப்பட்ட ஜனங்களுக்கு பாடம் புகட்டுறேன்னு சொல்லி வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது தப்புன்னு நல்லா தெரியும். ஆனா அமைதியா இருப்போம். ஏன்னா சொந்த சமூகத்தையே பகைச்சிக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. அப்போ இந்த ராம்ஜியை காப்பாத்த எந்த வழியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. இந்த தண்டனை ராம்ஜிக்கு இல்ல, பீமராவுக்கு தான். அவன் எதிர்காலம் பாழாயிடுமோன்னு நான் பயப்படுறேன். அந்த குடும்பமே கஷ்டப்படும். அதனால நல்லா வர வேண்டிய பீமராவு கூட நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்ம யாருக்குமே மூளை வேலை செய்யல. அவங்க சொன்னதெல்லாம் சரிதான். நாம நம்மளோட நிலைமைய மறந்துட்டோம். நம்ம தகுதியை நாம மறந்துட்டோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு விட்டு இருக்கணும். தேவையில்லாம அடுத்தவங்க வாழ்க்கையில நாம தலையிட்டு இருக்க கூடாது. அம்மா, அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. கண்டிப்பா எல்லாமே சரியாயிடுமா. இனிமே எப்படி சரியாகும் பீம்? நமக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அது நடந்துருச்சு. நீ என்னம்மா சொல்ற? வேற என்ன சொல்லணும்? ஆ? ஆ? நான் என்ன சொல்லணும் அண்ணி? தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி நம்ம எல்லாரோட தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு அண்ணி. இவங்களை எல்லாம் எதிர்த்துக்கிட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இது நம்ம புத்திக்கு ஏன் முதல்லயே உரைக்கல? எதுக்காக அவங்கள பகைச்சுக்கிட்டு அவங்க சமுதாயத்து பொம்பளைய வீட்டுல சேர்த்துக்கிட்டோம்? எங்கேயாவது போகட்டும்னு விட்டு இருக்கணும். அண்ணி, அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்து அவங்கள நம்மளால காப்பாத்த முடியல. அது மட்டும் இல்லாம இப்ப அவரு ஜெயிலுக்கு வேற போயிட்டாரு அண்ணி. இனி நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. பீம், நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இனி என்ன பண்றது? அப்பாவை நம்ம எப்படி வெளியே கொண்டு வர்றது? தெரியல ஆனந்தண்ண. அப்பா அடிக்கடி சொல்றதுதான் ஞாபகம் வருது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நாம நம்பிக்கையும் தைரியத்தையும் எழுந்திருக்கூடாதான். யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நம்ம அப்பாவை வெளியில கொண்டு வந்துருவோம். ஐயா, எங்களை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட கொண்டுட்டு போங்கய்யா. அப்பதான் அப்பாவை சீக்கிரம் வெளியே கொண்டு வர முடியும். இங்க பாரு பீம், இப்ப நீ ரொம்ப சின்ன பையன். நீ சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக அப்படியே அப்பா விட்டுற முடியுமா என்ன? கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். பீம், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என்னால உன்னை வக்கீல் கிட்ட கூட்டிட்டு போக முடியாது. ஒருவேளை யாராவது பார்த்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உனக்கு உதவி பண்ணதான் நினைக்கிறேன். ஆனா இங்க நானும் வாழ்ந்தாகணும்ல. என் மனைவி குழந்தைகளும் இந்த ஊர்ல தான் வாழ்றாங்க. உங்களுக்கு உதவி பண்ண தெரியும், இருந்தும் உதவி பண்ணலனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயன் ஐயா?
நீங்கள் நல்ல விஷயங்களை கற்று தரீங்க. ஆனால் இந்த சமுதாயத்து மேலே இருக்கிற பயத்தினால உங்களால் நடந்துக்க முடியலன்றதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்க சின்ன பசங்க, ஒரு குடும்ப தலைவனா யோசிச்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் இந்த கொடுமைகளை சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த தீய சட்டங்களை ஒன்னா சேர்ந்து எதுக்கலாம். ஆனா என்னோட நிலைமை அப்படி இல்லையே. என்னால இவங்களை எல்லாம் ஒரேடியா எதிர்க்க முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நீங்க உண்மையான நிலைமை என்னன்னு விலைக்கு சொல்றீங்களே, இதுவே நீங்க எங்களுக்கு செய்யற உதவிதான். ஆனந்த் என்ன பாலானே, அப்பா சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. மனுஷனோட சூழ்நிலைக்கு தான் சக்தி அதிகம். ஐயா, நீங்க அந்த வக்கீல் இருக்க விலாசத்தையாவது சொல்லுங்க, நாங்களே போய் பாத்துக்கிறோம். சரி, நான் எழுதி தரேன். நீங்க போய் பாருங்க. அங்க போய் விசாரிங்க. பீம், நம்ம கூட பெரியவங்க யாராவது வரணும்ல. பீம், நம்ம இந்த ஆசிரியர் கிட்ட கேட்கலாமா? அவர் நம்மள வக்கீல் கிட்ட கூட்டிட்டு போவாரான்னு கேட்கலாமா? ஆமா, அவரும் ரொம்ப நல்லவர் தான். அவர் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி பண்ணுவாரு. ஆமா. வேணாம், அவரால முடிஞ்ச அளவு அவர் வர மாட்டாரு. இது நம்மளோட போராட்டம், நாமளே போராடலாம். வாங்க. ஆமா, மும்மூர்த்திகளும் எங்க போறீங்க? பீம், இந்த ஆள் கிட்ட எதுவும் சொல்லிடாத. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் புதுசா ஏதாவது பிரச்சனை உருவாக்கிடுவாரு. சொல்லுங்க தம்பிங்களா, 3 பேரும் எங்க போறீங்க? உங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்திருவன்னு நேத்து அவ்வளோ வீராப்பா பேசுன. சொல்லு, என்னதான் பண்றதுன்னு ஒன்னும் புரியல. எனக்கும் புரியுதுப்பா. முத தடவையா அப்பா இல்லாம போராடுறீங்கல்ல. ஆனா அதையும் தாண்டி என்ன பண்றது, எப்படி பண்றது எதுவும் புரியல. இல்ல சத்தியமா இல்ல. ஆசிரியர் ஐயா ஒரு பெரிய வக்கீலோட முகவரிய கொடுத்திருக்காரு. அவரால மாற முடியாது. அதனால நாங்க 3 பேர் தனியா போறோம். அப்பா ஜெயிலுக்கு போயிட்டான். இருந்தாலும் இன்னும் திமிரு அடங்கல. ரொம்ப கொழுப்புதான். சரி, ஒன்னு சொல்லுப்பா. எங்களை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? எங்க சமூகத்தை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? நாங்க எங்க போறோங்கிறது உங்ககிட்ட சொல்ல வேணான்னு ஆனந்த் என்ன சொன்னாரு. அத மீறியும் நான் சொல்லிட்டேன்ல. பயந்திருந்தேன்னா போய் சொல்லியிருப்பேன். அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, உண்மை ஒரு வேளை தனியா இருந்தாலும் பொய்மையால அது எதுவும் பண்ண முடியாது. பொய்யானவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கோழையாவும் பலவீனமாவும் இருப்பாங்களாம். கடுகு மாறி இருந்துகிட்டு என்ன கோழன்னு சொல்றியா? ஓங்கி ஒரு அடி அடிச்சு நான் இங்கேயே படுத்துருவேன். எந்திரிக்க கூட மாட்டேன். ஆளுக்கு மிஞ்சி பேசுறான். அடிச்சுதான் பாருங்களேன். நீங்க ஒரு அடி முன்னாடி வச்சாலும் நான் இந்த கல் எடுத்து உங்க மண்டையிலேயே அடிப்பேன். நீங்களே இந்த மாதிரி எவ்வளவு தடவை என் கையில கல்ல கொடுத்து எத்தனை பேர் மண்டைய உடைக்க வச்சிருக்கீங்க. அதனால என் குறி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ இவங்க கூட சேர்ந்துகிட்டியா? உன்னை வளர்த்த ஆளாக்கணவன் நான்டா. என்னையே நீ கல்லால் அடிப்பியா? 3 பேரும் கிளம்புங்க. நீ இனிமேல் உங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசவே கூடாது. இது முறை இல்ல. இப்ப நீ பண்றது சரியில்லை. என்ன இருந்தாலும் அப்பா அப்பா தான். நாம அவரை மதிச்சுதான் ஆகணும். அப்பாங்கிற உறவு உங்க அப்பா மாதிரி இருந்திருந்தா குழந்தைங்களும் பீம் மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்பாங்கிற உறவு இவர மாதிரி இருந்தா
பையன் கண்டிப்பா அவன் கையில கல்ல தான் எடுப்பான். நீங்க 3 பேர் போய் உங்க வேலைய பாருங்க. வா வா. அவங்க பின்னாடி போகணும்னு நினைக்காதீங்க. நான் உங்க மண்டைய உடைச்சிடுவேன். நீ இன்னைக்கு வீட்டுக்கு வாடா. இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் புகட்டல. நான் உனக்கு அப்பா இல்லடா. அப்ப நானும் போய் ஒரு வக்கீல தான் பார்க்கணும். என் அம்மாவே எரிச்சு கொண்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கல. என் புருஷனை எப்படியாவது வெளியில விட்டுருங்க போதும். உங்க எல்லாரும் பின்னாடியும் உங்க சமூகம் இருக்கு. ஆனா எங்க கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா எங்க பின்னாடி யாரும் இல்ல. அவர் இருக்கிறதுனாலதான் நாங்க ஏதோ பண்ணி எப்படியோ பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க நடு தெருவுக்கு வந்துருவோம். நானும் என் குழந்தைங்களும் இறந்து போயிடுவோம். என் புருஷனை எப்படியாவது வெளியில விட்டுருங்க. எங்க கிட்ட கேட்டா இவ்வளவு புள்ள குட்டிகளை பெத்துக்கிட்ட எங்க இருந்து கிளம்ப. எங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு இப்படி வந்து மண்டி போட்டு அழுகிறியே, இதுக்கு பதிலா நீ உன் புருஷனுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம். அவன் மட்டும் கொஞ்சம் அடங்கி இருந்திருந்தானா இன்னைக்கு எங்க முன்னாடி இப்படி தாலி பிச்சை கேட்டு உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டான். இவ புருஷனை விடுங்க ஐயா. இவ பையன் லேசுப்பட்டவனா என்ன? அவனே பெரிய மனுஷன் மாதிரி தானே பேசுவான். இல்லங்கய்யா, நடந்ததெல்லாம் உண்மையிலேன்னு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்பதான் இவங்களுக்கு இவங்களோட நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கு. இதுங்க இங்க பிழைக்க வந்ததுல இருந்து நம்ம எல்லாரோட நிம்மதியும் கௌரவமும் போயிடுச்சு. நாங்க போயிடுறோம். நாங்க எல்லாரும் உங்க ஊரை விட்டே போயிடுறோங்க. சத்தியமா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். என் புருஷனை விட்டுற சொல்லுங்க. அட போயிடுறோம்னு சொல்லாதம்மா, போயிடு. அதுக்கப்புறமா வந்து இங்க மண்டி போடு. அப்போ என்ன பண்ணலாம் நாங்க யோசிச்சு சொல்றோம். அப்படி சொல்லாதீங்க. ஐயோ, இவன் நடிப்பை பார்த்து நம்பிடாத. இவ இங்க மண்டி போட்டு அழுவுறா. ஆனா அங்க இவளோட 3 பசங்களும் அங்க வக்கீல பார்க்க போயிருக்காங்க. என்ன? ஆமா. எங்களை என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டியா? இல்ல. அப்படியா? ஏய், இங்க இருந்து கிளம்பு. முதல்ல போய் உன் பசங்களுக்கு புரிய வை. அப்புறம் நீ இங்க வந்து தாலி பிச்சை கேளு. கிளம்பு முதல்ல. வாங்கம்மா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். வாங்க. இவங்களுக்கு வந்த திமிர பாத்தீங்களா? வக்கீல பார்க்க போயிருக்காங்க. வக்கீல போய் பார்க்கட்டுமே. வக்கீல பார்த்து என்ன செஞ்சிருவாங்க சேட்டையா? அவருக்கு கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட எங்க பணம் இருக்கு. அது மட்டுமா, வக்கீலன் கண்டிப்பா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவராதான் இருப்பாரு. ராம்ஜி, நீங்க உண்மையாவே எதுவும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். சட்டம்ங்கிறது எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வேணா ரொம்ப ரொம்ப எளிமையானதா இருக்கலாம் ராம்ஜி. ஆனா உண்மையாவே அதை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை பார்த்தா பாவமாவும் இருக்கு, கோபமும் வருது. ஐயா, என்னம்மா விஷயம்? என் வீட்டுக்காரரை விட்டுருங்க. நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். அவங்க கிட்டே அதை சொல்லிட்டோம். இவரை எப்படிமா விட முடியும்? அவரை விட்டுருங்க ஐயா. ஏன்னா அவர் எந்த தப்பும் பண்ணல. எங்க பையன் பீம் வக்கீல பார்க்க போயிருக்கிறதா ஊருக்காரங்க இப்பதான் சொன்னாங்க. வக்கீலோட விலாசம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட ஒத்த பைசா இல்லைங்க. நாங்க ரொம்ப ரொம்ப ஏழைங்க, ஆதரவு இல்லாதவங்க. எங்களால இதெல்லாம் தாங்க முடியாது. நாங்க நாங்க ராத்திரியோட ராத்திரியா இங்க இருந்து போயிடுறோம். இவர் இங்க இருந்து ஓடிட்டாருன்னு நீங்க சொல்லிடுங்க. நான் தான் விட முடியாதுன்னு சொல்றேன்ல, இங்கிருந்து கிளம்புமா. நாங்க நடு தெருவுக்கு வந்துருவோங்கய்யா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குற அவரை விட்டுருங்க. மரியாதையா வீட்டுக்கு கிளம்பி என்ன கோவப்படுத்தாத.
ஏன் இப்படி கத்துறீங்க? குற்றவாளி நான் தான், அவங்கெல்லாம் இல்ல. பீமாபாய், நீ கவலைப்படாதம்மா. வீட்டுக்கு போ, எல்லாம் சரியாயிடும். எப்படிங்க நான் தான் சொல்றேன்ல, கிளம்பு. வாங்கம்மா. ராம்ஜி, உன் பையன் லேசுப்பட்டவன் இல்லையே. அவ்வளவு சின்ன பையனா இருந்துகிட்டு வக்கீல தேடி கிளம்பிட்டானா? இல்ல உன் பையனுக்கு மரகர கண்டு போச்சா? இல்லையா, அவன் பண்ற எந்த வேலையிலையும் இதுவரைக்கும் அவன் தோத்தது கிடையாது. இப்பவும் கண்டிப்பா ஜெயிப்பான். அப்படி உன் பீம் என்ன மந்திரம் பண்ண போறான்? அவன் பீம்ங்க, அவன் எது செஞ்சாலும் அது மந்திரம் தான். பீம், இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. நம்ம போய் தானே ஆகணும் ஆனந்த். நம்ம போகாம அப்பாவை எப்படி காப்பாத்துறது? அப்பா நிரபராதின்றதை நிரூபிக்கணும்ல. போ பீம், சீக்கிரம். இன்னும் எவ்வளவு தூரம்னு பாரு. ஐயா, இந்த விலாசம் தெரியுமா? இதுதான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ். வக்கீல் சாரை பார்க்கணுமா? ஆமா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சே. அவர் 5 மணிக்கு கிளம்பிடுவாரு. மணி 5 ஆயிடுச்சே. அங்க பாருங்க, கிளம்பிட்டாரு. வக்கீல் சார், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எங்க அப்பா வெளியில கொண்டு வரணும். இங்க பாருங்க, இன்னைக்கு ஆபீஸ் நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆபீஸ் டைம் முடிஞ்சிடுச்சுன்னா எங்க வக்கீல் சார் யாரையும் பார்க்க மாட்டாரு. கிளம்புங்க. எங்க அப்பா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் பெரிய வக்கீலாச்சே. இவர் மட்டும் கேஸ் எடுத்துட்டானா எங்க அப்பா கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. எங்க அப்பா நிரபராதிங்க. ஆமா சார், தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. கைலாஷ், நேரமாகுது. சரிங்க சார். இங்க பாருங்க, வக்கீல் சாருக்கு ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கிளம்பிட்டார்ல, நீங்க போங்க. அதுலயும் உங்களை மாதிரி சின்ன பசங்களோட கேஸ் எல்லாம் எடுத்தா எங்களுக்கு தான் அவமானமா இருக்கும். கிளம்புங்க கிளம்புங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. எங்க அப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்காரு. உங்களோட இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். சரி, பரவாயில்ல கைலாஷ், இவங்களை காலையில வர சொல்லுப்பா. சரிங்க சார். சரி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபீஸ் திறந்ததும் நீங்க வந்துருங்க. அப்படி வரும்போது ₹1 பணம் எடுத்துட்டு வாங்க. கிளம்புங்க. ₹1? ஆமா, ₹1 ஃபீஸ் இருந்தாதான் சாரை பார்க்கவே முடியும். ₹1? கிளம்புங்க. பாலன, இப்ப திரும்பவும் இவ்வளவு தூரம் வீட்டுக்கு போகணுமா? காலையில 10 மணிக்கு திரும்பவும் வரணுமா? எப்படி வர முடியும்? வந்துடலாம்ப்பா. ஆனா ₹1 நம்ம எங்க போறது? பாலானு, நம்ம எங்கேயும் போக வேணாம், இங்கே இருக்கலாம். காலையில வக்கீல யாவ பார்த்துட்டு போலாம். ஆனா ₹1? இங்க பாரு பீம், உன்கிட்ட அப்பா கொடுத்த மோதிரம் இருக்குல்ல, நாம அதை வித்துடலாம். வேணாம். என்ன ஆனந்த் இப்படி பேசுற? பாலானு, ஆனந்தன சொல்றது சரிதான். நாம அப்பாவுக்காக தானே விக்கிறோம். ஆனந்தன, வாங்க இத போய் வித்துட்டு வந்துடலாம். பீம்,
என்னால நடக்க முடியாது. என் கால்ல கொப்பளமே வந்துருச்சு. அப்ப சரி ஆனந்தண்ணே, நீங்க எங்கேயே காத்துட்டு இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நானும் பாலாண்ணனும் போய் வித்துட்டு வந்துடுறோம். வாங்க பாலாண்ணே. பார்த்து பத்திரமா இரு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஆசிரியர் ஐயா. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல. உண்மையிலேயே நாமெல்லாம் இப்போ நல்லவங்களா இல்ல கெட்டவங்களானே தெரியல. ஏன்னா நாம இவங்களுக்கு ஆலோசனை சொல்றோம், அனுதாபப்படுறோம். ஆனா கஷ்டமான சூழ்நிலையில அவங்களுக்கு உதவ முடியலையே. தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கும். நாளைக்கு வரலாறு நம்ம எல்லாம் மன்னிக்காது. சின்ன பையன் பீமராவ் கையில வக்கீலோட அட்ரஸ கொடுத்து எங்களால வர முடியாது, போயிட்டு வான்னு சொல்லிட்டோம். இதுவும் தப்பு தானே? என்னோட வேண்டுதல் ஒண்ணுதான். பீமராவுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அவங்க அப்பா ஜெயிலேருந்து வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க நாம குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க முடியும். அதுதான் ஒரே வழி. ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா, பீமா ஏதோ வக்கீல பார்க்க போயிருக்கானமே, அந்த விலாசம் உங்களுக்கு தெரியுமா? பீமராவுக்கு வக்கீலோட முகவரியை நான் தான் கொடுத்தேன். உங்களுக்கு வேணா நான் எழுதி தரேன், நீங்களும் போய் பாருங்க. கொடுங்க கொடுங்க. கங்கா, நீ வீட்டுக்கு போன அத்தை கிட்ட நான் வக்கீல பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லு. இந்த கேஸ் கீஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். நீ போ. ஆனா அம்மா, இப்ப அலுவலகத்தோட நேரம் முடிஞ்சிருக்கும். அங்க எங்க போய் பாப்பீங்க? அது மட்டும் இல்ல, பீமா, பாலா, ஆனந்த் 3 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க வந்துருவாங்க. வாங்க. பேசுற புரிஞ்சுதான் பேசுறியா? 3 பேரும் சின்ன பசங்க, எவ்வளவு தூரம் போயிருக்காங்களோ. அந்த வக்கீல் எங்க இருக்காரோ என்னவோ. நமக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. யார் எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. நீ வீட்டுக்கு போ, நான் கூட்டிட்டு வரேன். நீங்க ஒரு அம்மா, நீங்க இப்படி பரிதவிக்கிறதும் கவலைப்படுறதும் இயற்கை தான். ஆனா பயப்படாம இருங்க. பீமராவ் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். ஆமாமா, நீங்க வாங்கம்மா, வீட்டுக்கு போகலாம். பீமாராவ் மட்டும் வீட்டுக்கு வரட்டும். நீங்க என்ன சொல்லணுமோ அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. இப்ப வாங்கம்மா, நேரம் ஆயிடுச்சுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும். கிளம்பலாமா? இத எடுத்துக்கங்க. அண்ணே, அவங்க 3 பேரும் இன்னும் வரல. வக்கீல் ஆபீஸ்க்கு போய் நான் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க பாருமா, வக்கீல் ஆபீஸ் ரொம்ப தூரம்ல, வர நேரமாகத்தான் செய்யும். நீ ஒண்ணும் பயப்படாத, அவங்க வந்துருவாங்க. 3 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க, வந்துருவாங்க. பொறுமையா. பாலா, பாலாவா? பாலா, பாலா, ஆனந்தும் பீமும் எங்க? அங்க இருக்காங்க. நீ இங்க வா. அங்கதான். எங்க? நாங்க அங்க போகும்போது 5 மணி ஆயிடுச்சு. வக்கீல் சார் 5 மணிக்கு மேல யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் 2 பேரும் அங்க இருக்காங்க. காலையில 10 மணிக்கு வக்கீல் சார் வந்ததும் அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. கேஸ் எல்லாம் நடத்துறதுக்கு நம்ம கிட்ட ஒத்த பைசா கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதுன்னு. அவன் ஒத்துக்க மாட்டாமா. வக்கீல் சாருக்கு 1 ரூபா ஃபீஸ் கொடுக்கணுன்றதுக்காக அப்பா அவனுக்காக ஆசையா கொடுத்து அந்த தங்க மோதத்தை வித்துட்டான். எல்லாம் அவன் விருப்பப்படிதான் பண்ணுவான். நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். நீங்க போனாலும் அவன் வரமாட்டான். ஒன்னு சொல்லவாமா, இன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒன்னு உறுதியாயிடுச்சுமா. பீம் எங்க எல்லாரை விட வயசுல ரொம்ப சின்னவன் தான். ஆனா எங்க எல்லாருக்கும் உண்மையிலே மூத்தவன் அவன் தான். அவன் எங்களை விட ரொம்ப அதிகமாவே சிந்திக்கிறான். நாங்க எல்லாருமே சூழ்நிலை பார்த்து பயப்படுறோம். ஆனா அவன் எந்த சூழ்நிலையிலையும் எதிர்த்து நிப்பான். ஆமாமா, கண்டிப்பா பீம்ராவால மட்டும்தான் அப்பாவை நிரபராதியாக்க முடியும். அவரை யாரு நிரபராதின்னு சொல்ல வேண்டாம். நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, போதும். நமக்கு இந்த சட்டம், போராட்டம் இதெல்லாம் தேவை இல்ல. ஆனாமா, சட்டப்படி போராடலன்னா நம்ம அப்பாவை எப்படி விடுவிக்க முடியும்? கால்ல விழுந்து கெஞ்சுவோம். நாம எல்லாரும் சேர்ந்து கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு பிச்சை கேட்போம். பாலா புரிஞ்சுக்கும். சட்டத்துக்கிட்ட போராடி நம்மளால அப்பாவை வெளியில கொண்டு வர முடியாது. ஏன்னா நாம ஏழைங்க. சட்டங்கிறது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணும். நீ வேணா பாரு, இந்த சட்டமும் வசந்த சாதிக்காரங்க சொல்றதான் கேட்கும். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அரசும் சட்டமும் இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு தான் உதவி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் எப்படி வரமாட்டான்னு சொல்றான்னு பாக்க. அம்மா நில்லுங்கம்மா, நானும் வரேன்.
தெரியாத இடத்துக்கு இப்படி ராத்திரி நேரத்துல நீங்க தனியா போறது நல்லா இருக்காது. சரி வா. அம்மா நீங்க போறீங்கன்னா நானும் உங்க கூட வரேன். நீ எங்கேயும் வரக்கூடாது, வீட்லயே இரு. உன் கால் எப்படி இருக்குன்னு பாரு. நீங்க அண்ணன் தம்பிங்க 3 பேர் ஏதாவது பண்ணுவீங்க, வீட்ல இருக்கிற நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? எதுவும் கேட்கறது இல்ல, சொல்றது இல்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கேயே இரு. துளசி, மஞ்சுளா, அத்தெல்லாம் தனியா இருக்காங்க, யார் பாத்துப்பாங்க? நாங்க அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரோம், நீ என் கூட வா. நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணி, அம்மா கம்பளி எடுத்துட்டு போலாம். என்ன பண்றது? இந்த ராத்திரி நேரத்துல எப்படி கம்பளி தேடுறது? ஆனந்த் அண்ணனுக்கு ரொம்ப குளிருதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஏதாவது செஞ்சாகணுமே. ஆனந்த் அண்ணே, இந்த சின்னவன் இருக்கானே, யார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம வக்கீல பார்க்க போயிட்டான். தன்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏண்டா நீ இருந்தல்ல, நீங்க 2 பேரும் ஏண்டா அவனை தடுக்கல? அவன் என்ன சொன்னாலும் கூட ஆமாஞ்சாமி போடுறது. இப்ப பார்த்தல, ராத்திரியில உங்க அம்மாவும் அக்காவும் தனியா அவனை தேடி போயிருக்கிறாங்க. அத்தை, நான் ஒன்னு சொல்லவா? பீமா வரமாட்டான். அவன் ஒரு வாட்டி முடிவு பண்ணா பண்ணதுதான். அது மட்டும் இல்லத்த, அவன் நகைக்கடைக்காரங்க கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? நான் எப்பவும் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னான். உங்க சமூகத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னான். அவன் பேசுறது கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் பேசுறத கேட்டா நானும் தான் மெய் மறந்து போயிடுவேன். ஆனா அவனோட நடவடிக்கையை பார்த்து சமயத்துல நானும் பயப்படுறது உண்டு பாலா. அவனோட அந்த முரட்டு நம்பிக்கை இருக்கே, அதனால சில நேரம் பிரச்சனைக்கு கூட வரலாம் பாலா. ஆனா அத்தை, அவனோட நம்பிக்கை நல்லதுதான் பண்ணும். வேணும்னா பாருங்க, அவனோட இந்த நம்பிக்கை அவனை ஒரு நாள் ரொம்ப பெரியவனாக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நம்ம பீம் இந்த உலகத்தையே மாத்த பிறந்தவன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவன் மேல எனக்கு கூட நிறைய நம்பிக்கை இருக்கு. நம்ம பீமாராவ் சாதாரணமான ஆளு கிடையாது. ஆனா ஆனா அவன் இன்னும் சின்ன குழந்தைதான். அவனை பெரிய ஆளாக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உறுதுணையா நிக்கணும். ஆனா எனக்கு இப்ப இருக்கிற கவலையெல்லாம் ஒண்ணு மட்டும்தான். அண்ணன் மட்டும் ஜெயில இருந்து திரும்பி வரலன்னா நம்மெல்லாம் எப்படி வாழ போறோம்? உங்களோட படிப்பெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லு. அதனால நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் ஒண்ணு மட்டும்தான், அண்ணன் சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியில வரணும். கங்கா அம்மா, இந்த இடம் தானே சொன்னாங்க, ஆனா அவங்க 2 பேரையும் காணுமே. அம்மா 2 பேரும் அங்க இருக்காங்க. எழுந்துரு பீமா. பீமா அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த பீமா. கேள்விலாம் கேட்காத, எழுந்துரு, வீட்டுக்கு போலாம் வா. அம்மா, ஆனந்த், வக்கீல் சார் காலையில 10 மணிக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதை சொல்லி தானே பாலா அண்ணனை வீட்டுக்கு அமுச்சு வச்சேன். நாங்க காலைல வந்துருவோம்னு அண்ணன் சொல்லலையா? இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. நாம எந்த வக்கீலையும் பார்க்க வேண்டாம். இந்த கேஸ், போராட்டம் இது எதுவும் வேண்டாம், புரியுதா? எழுந்துரு, வா போலாம். நாம போராடலன்னா அப்பா அப்படி வெளியில வருவாரு. நாம ஊர் முழுக்க கெஞ்சுவோம், கால்ல விழுவோம், எல்லாரும் முன்னாடியும் மண்டி போடுவோம். நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க ஊரை விட்டு போயிடுறோம்னு சொல்லுவோம். வா, அததான் பண்ண போறோம். கேள்வி எதுவும் கேட்காத, எழுந்துரு, வா போலாம். நான் எங்கேயும் வர மாட்டேன். நாம எதுக்கு வேற யாரும் காலைய புடிச்சு கெஞ்சணும்? நாம எந்த தப்பு பண்ணல. இது நீதி நியாயத்தை பத்தின பிரச்சனை. கெஞ்சுறதும் மண்டிடுறதும் தேவையில்லாதது. அம்மா, நான் எங்க அப்பா விடுவிக்கிறதுக்காக போராடுவேன். யாரு முன்னாடியும் மண்டி போட மாட்டேன். பீமா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இவங்களை எதிர்த்து நம்மளால போராட முடியாது.
அவங்க பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு. இப்ப வாக்குவாதம் பண்ண விரும்பல, எதுவும் கேட்காத. நாம முதல்ல வீட்டுக்கு போலாம். எந்திரி முதல்ல இங்க இருந்து போலாம். அம்மா, தப்பானவங்க முன்னாடி என்னால எப்பவுமே மண்டி போட முடியாதுமா. உங்களுக்கு உங்க பீமா மேல நம்பிக்கை இருந்தா நீங்க என்ன இங்க இருந்து எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாது. பீமாபாய், சாதாரண அம்மா அப்பாக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் உதாரணமா விளங்கக்கூடிய அம்மா அப்பாக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான வித்தியாசம் குழந்தை வளர்ப்புல தான் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல, சாதாரணமா பெத்தவங்க சூழ்நிலையுடைய அடிப்படையை வச்சுதான் அவங்க குழந்தையுடைய எதிர்காலத்தை பத்தி முடிவெடுப்பாங்க. ஆனா உதாரணமா இருக்கிற அம்மா அப்பா ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் குழந்தைங்க எதிர்காலத்தை பத்தின முடிவு எடுப்பாங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவங்க திடமான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. பீமாவோட அப்பா, உங்களுக்கு நாங்க எதுவும் ஆக விட மாட்டோம். இந்த ராத்திரியில இந்த குளிர்ல பீமாவும் ஆனந்தும் எங்கதான் எப்படித்தான் இருக்காங்களோ. ஏன் பாலா, நீ அவங்கள எங்கதான் விட்டுட்டு வந்த? அங்கதான் கோட்டு பக்கத்திலே. வேலையை முடிச்சிட்டு தான் போகணும்னு பீமா சொன்னா. 2 பேரும் அங்கேயே இருக்காங்க. இந்த சின்னவன் இருக்கானே, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் ஒரு புடிவாதக்காரன். இப்போ இந்த குளிர்ல அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க? அண்ணி எப்போ போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர போறாங்கன்னு தெரியல. இல்ல, அம்மா வரமாட்டாங்க. என்ன? பீமா அவங்கள அங்கேயே இருக்க வச்சிருப்பான். நீங்களும் போய் தூங்குங்க. என்ன எதுன்னு காலையில பாத்துக்கலாம். இந்தாங்கண்ணே, தேநீர் வாங்கிக்கோங்க. எங்க அம்மா, அண்ணா, அக்கா எல்லாருக்கும் தேநீர் கொடுங்க. என்ன ஜாதிப்பா? நான் உண்மையான ஜாதி பேரு சொன்னா இவங்க அதை வச்சு புது பிரச்சனைய ஆரம்பிப்பாங்க. அம்மா, அக்கா, அண்ணன் 3 பேரும் கவலையா இருக்காங்க. அப்புறம் இன்னும் கவலையாயிடுவாங்க. சொல்லுப்பா, எந்த ஊரு, என்ன ஜாதி? நான் தேநீர் கேக்குறேன், நீங்க ஜாதியை கேக்குறீங்களா? இது தேநீர் கடையா இல்ல பத்திரம் எழுதுற ஆபீஸான்னு தெரியல. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நாங்க பெரிய வக்கீலையாவ பார்க்க வந்திருக்கோம். அம்மா, அக்கா, அண்ணனுக்கு தேநீர் கொடுங்க. குடுக்குறீங்களா? கண்டிப்பா பெரிய ஜாதி பையனா தான் இருப்பான். இல்லனா பெரிய வக்கீல போய் பார்க்கற அளவுக்கு தைரியம் இருக்குமா? தேநீரை போட்டு கொடுப்பா. இருப்பா, தேநீர் போட்டு தரேன். கங்கா, பீமாவை எங்கேயும் காணுமே. அவன் எங்க போயிட்டான்? அம்மா, இந்த பீமா இருக்கானே, கால்ல சக்கரத்தை கட்டிட்டு தான் அலையறான். ஒரு இடத்துல இருக்கிறானா பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா கங்கா? நம்ம ஏதாவது பயணம் போகும்போது ராத்திரி நேரத்துல எங்கேயாவது தங்க வேண்டி வந்ததுன்னா உங்க அப்பாவும் இதே மாதிரி தான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது போய் தேநீர் வாங்கிட்டு வருவாரு.
போதே தேநீர் குடிச்சிருங்க. ஆனந்த் அண்ணே. ஆனந்த் அம்மா உடம்ப பாத்தீங்களா, நெருப்பா கொதிக்குது. அவன் ஓய்வு எடுக்கட்டும், இப்ப அவனை எழுப்ப வேண்டாம். அம்மா, ராத்திரி அண்ணன் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாரு. அம்மா. பீமா, தேநீருக்கு பணம் எங்க இருந்து வந்தது? அம்மா, வக்கீல் சாருக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்காக மோதிரத்தை வித்தேன்ல, அந்த பணத்துல தான் வாங்கினேன். தேநீர் குடிக்கிறியா? நீ பால் தானே குடிப்ப? அம்மா, இங்க பாலுக்கு பணம் அதிகம், அதனால தான் தேநீர் போதும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போ வீட்ல பால் குடிக்கிறேங்கிறதுக்காக வெளியிலயும் பால் தான் குடிக்கணும்னு கட்டாயம் எதுவும் இல்லையே, அதான் தேநீர் வாங்கிட்டு வந்தேன். கீழவே ரொம்ப பண்ணாத. என்ன தேநீர் வாங்கிட்டு வந்து பால் பணத்தை மிச்சம் பண்றியா? இரு. அம்மா பொறுங்க. பேசாம அமைதியா உட்காரு, நான் வரேன். அம்மா, ஏன் அடை பிடிக்கிறீங்க? ஏன் நீ பண்றது இல்லையா? நான் குழந்தைமா. நான் அம்மா இல்ல. இரு வரேன். அம்மா, இப்ப என்ன? எங்க போனாலும் சரி கவனமா இருங்க. யாராவது உங்ககிட்ட ஜாதியை பத்தி கேட்டா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, பெரிய வக்கீலையாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா என்ன ஆகும்? தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம மேல் ஜாதியா இருப்போம்னு முடிவு பண்ணிடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. போங்க, வாங்கிட்டு வாங்க.